அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மனோகரி முகத்தில வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மனோகரி தான் வந்து அந்த நர்ஸை வந்து கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம சுடர் இருக்காங்களே, சுடர் வந்து அந்த ரவுடி கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரவுடியுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. கடைசியில் கையில் வந்து வேல் வச்சுருந்தாங்கல்ல, அதாவது சூலாயுதம் மாதிரி, அதை வந்து அவங்க கழுத்தில் வச்சுக்கிட்டு டேய் ஒழுங்கா உண்மையை சொல்கிறா, உன்னை யாரா அந்த அம்மாவை கடத்த சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மேடம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்குடா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சொன்னால் அந்த அம்மா என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்லலைன்னா நான் உன்னை ஏதாவது பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து அழுத்துறாங்க. நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னு காட்டலை. மேக்ஸிமம் வந்து அவர் வந்து மனோகிட்ட தான் கடை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ராமையா கிட்ட வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ராமையா, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி லேட் ஆயிடுச்சு, உடனே இப்போ கிளம்புனா தான் கோர்ட்டுக்கு வேகமாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க இருக்காங்களா நர்சம்மாவை கூட்டிட்டு எல்லாருமே வந்து வண்டியில் கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அந்த வழக்கு வந்து எண்டாக போகுது. ஜட்ஜு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன எழில் என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு நாள் டைம் கேட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். ஆனால் அந்த ஒரு நாளில் வந்து உங்களால் எதையுமே நிரூபிக்க முடியலையே, பார்த்தீங்களா அவங்கள வந்து நான் தான் அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்காக டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அவங்களாவது ஏதாவது கொண்டு வந்து நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ வந்து அவங்க பக்கம் தான் நான் வந்து தீர்ப்பு எழுதணும், வேறு வழியே கிடையாது. அதனால் அஞ்சலி வந்து அவங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காங்க, நிப்பாட்டுங்க அப்படி சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்காங்க. போலீஸ்காரங்கெல்லாம் தடுக்கிறாங்க, நில்லுமான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சுடர் வந்து கத்துறாங்க, ஐயா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா, ஒரு முக்கியமான சாட்சியை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ, கோர்ட்டே நான் வந்து இந்த கேஸையே முடிக்க போகிறேன், இந்த நேரத்தில் வந்து சாட்சி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், சரி உள்ளவாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உள்ளே போனவொடனே ஐயா இந்த ஒரு சாட்சியை மட்டும் நீங்கள் கேளுங்க, சொன்னால் கண்டிப்பாக அந்த திருப்பியை நீங்கள் மாற்றி எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன சாட்சி, எங்கே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் வாங்க வள்ளியம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே வந்து அந்த அம்மா இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து மலர்கொடி ஹாஸ்பிட்டலில் வந்து 20 வருஷமாக வந்து நர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அஞ்சலிங்கிற பொண்ணு பிறக்கும்போது நான் அங்கே இருந்தேன். நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நான் பக்கத்தில் இருந்தேன். டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. குழந்தைய நான் தான் ஐயா ஃபஸ்ட்டு கையிலேயே வாங்கினேன். அவங்க அம்மாவை எனக்கு தெரியும், அவங்க அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்தா வந்து 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அஞ்சலியோட அம்மா நான் தான், அப்பா நான் தான் சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இவங்க தான் அவங்களோட உண்மையான அம்மா அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் மேலும் கீழும் வந்து அந்த நர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லையா இவங்க கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அப்பாவே கிடையாது, அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாரு, அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. குழந்தை பிறந்தப்போ கூட அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, தனியாக வந்து என்னால் குழந்தைய வளர்க்க முடியுமா என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து சரி கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வந்து அனாதை இல்லத்தில் விட்டுருவோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நான் தாயா விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான டீட்டெயிலாம் நான் இப்போ கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஏங்க நீங்கள் இப்போ வந்து இவங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யான அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க அது வந்து யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வசமாக மாட்டிக்கிட்டோம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் தடுமாறும் போதே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து உண்மையான அம்மா அப்பாவா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து சீட் பண்ணி தான் வந்திருக்கீங்க, போலீஸ் தப்பான ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணி இவங்க வந்து சீட் பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்க வந்து வாங்கம்மான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நீதிபதி வந்து சொல்கிறாரு, சுடர் நீ மட்டும் வரலைன்னா நான் வந்து தப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பேன், சூப்பர்மா, இந்த மாதிரி தான் பொண்ணுங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம எழில்கிட்ட சொல்கிறாங்க, சார் இனிமேல் வந்து அஞ்சலி பாப்பா வந்து உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், இனிமேல் அஞ்சலி பாப்பா உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதிடுறாரு அவர். அடுத்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சுடர், நீ தான் வந்து இந்த அஞ்சலி இங்கே இருக்கிறது காரணமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அஞ்சலி வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோடனே அஞ்சலி ஓடி வந்து நம்ம எழில் கூட வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து போலீஸ்காரங்க வராங்க. சார் அஞ்சலி பாப்பா அவங்க கூட தான் இருக்கணும்னு நினச்சி நானே வேண்டிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா வந்து அஞ்சலி எப்போ பார்த்தாலுமே உங்கள் குடும்பத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி உங்களுக்கே வந்து தீர்ப்பு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தா குடும்பத்தோடு எல்லாமே வந்துடுறாங்க. கனகவள்ளி அம்மா, அடுத்து குழந்தை எல்லாமே வந்துடுறாங்க. எல்லாமே வந்த உடனே ஓடி வந்து அஞ்சலியை கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு கனகவள்ளி அம்மா வந்து எழில்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா எழில் எப்படி வந்து அஞ்சலிக்கு தீர்ப்பு வழங்குனாங்கன்னு கேட்டவொடனே எல்லாத்துக்கும் காரணம் சுடர் தாம்மா, சுடர் தான் கடைசியான நேரத்தில் ஆதாரத்தை கூட்டு வந்து நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியாப்பா, நான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பக்கம் தான் கடவுள் இருக்காங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க எல்லோரும் போவோம்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. மனோகரி மட்டும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, ஏய் சுடர்
நீ அடிக்கடி வந்து என்னோட ரூட்லேயே கிராஸ் ஆகிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எழில் சுடர். சுடர் எனக்கு என்னமோ வந்து அஞ்சலி கிட்ட வந்து இந்த உண்மை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அவங்க உண்மையான அம்மா அப்பா வந்து சொல்ல வேண்டாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அது வந்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அஞ்சலி என்னைக்கா இருந்தாலும் கேட்க தானே போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு நீ தான் அம்மா, நான் தான் அப்பா, அப்படி இருக்கட்டும், அவளாக வந்து ஒரு நாள் கேட்டானா அப்போ உண்மையை சொல்லிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் சொல்லிடுறாங்க. அடுத்து அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அஞ்சலி கவலையோடு இருக்காங்க. அப்போனா உண்மையான எனக்கு அப்பா அம்மா வந்து நம்ம டாடியும் இந்து அம்மாவும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ சமாளிக்காங்க. அப்போனா எதுக்கு வந்து போலீஸ்காரன் கேட்டவொடனே டாடி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி கேட்காங்க. இல்லை திடீர்னு ஒருத்தவங்க வந்து அப்படி நம்ம சொல்லும்போது அவரே திகச்சு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன, உனக்கு உண்மையான அம்மா தெரியணுமா, நீ கண்ணை மூடிட்டு கடவுள்கிட்ட கேளு, என்னோட உண்மையான அம்மா யாருன்னு கேளு, உன் கண்ணு முன்னாடி யார் வராங்களோ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணை மூடிட்டு அஞ்சலி வந்து கேட்குறாங்க. சாமி என்னோட அம்மாவை எனக்கு கண்ணில் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணை மூடிட்டு பார்க்காங்க. பார்த்தா சுடர் வந்து வராங்க. என் கண்ணில் வந்து சுடர் அம்மா தான் வந்திருக்காங்க, சுடர் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எழில் சுடர் வந்து உள்ளே வந்துடுறாங்க. சுடரை போய் ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுடர் அம்மா எனக்கு எப்பயுமே நீங்கள் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கட்டி பிடிச்சிட்டு எல்லா குழந்தைகளுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.